ஆல் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே டீ கடை ஸ்டைல் வெங்காய போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் தேவையான இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவைக்கு ஏற்ற உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு கப் கடலை மாவு, ஒரு சின்ன கப் அரிசி மாவு, கொஞ்சமாக சூடாக காய்ச்சின எண்ணெய், சேர்த்து நல்லா கலந்து விடணும். தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. தண்ணி தெளித்து தான் நல்லா கலந்து விடணும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா அந்த வெங்காயம் போண்டா சரியாக வராது. ஸோ தண்ணி தெளித்து தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், தண்ணி தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக அழகாக பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சு தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் எண்ணெய் காயும் போது உருண்டை பிடிச்சும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போது மிதமான தீயில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது மேலே ஃபுல்லாக குக் ஆகிடும், உள்ளே வந்து குக் ஆகாது. ஸோ அதனால் மிதமான தீயில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும்.
ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ எண்ணெயும் குடிக்காது. இப்போ திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிடுச்சு. வெங்காயம் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். இதோட நல்ல சூடாக டீ காஃபி வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்க வரும்போது இதை கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா அழகாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.